அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா. அல்லாஹ்வினுடைய அருள் பொழியக்கூடிய ரமலான் மாதத்துல இருக்கோம். அல்லாஹ் அவனுடைய திருமறையில குரான்ல அல்லாஹ் பேசுறான். 21வது அத்தியாயம் அன்பியா நபிமார்கள் அப்படிங்கிற அத்தியாயத்துல 87வது வசனம் 88வது வசனம் தொடர்ச்சி எல்லாம் பேசிக்கிட்டே வரலாம். எதை பத்தி யாரை பத்தி எல்லாம் பேசுறான் அப்படின்னு சொன்னா யூனுஸ் நபியை பத்தி பேசுறான். அதாவது மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிற நபி அப்படின்னு சொல்லி தான் அல்லாஹ் அந்த நபியை குறிப்பிட்டு குரான்ல பல இடங்கள்ல பேசுறான். அந்த நபி செஞ்ச ஒரு முக்கியமான துவா இருக்கு. மீன் வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுது அல்லாட்ட கையேந்தி செஞ்ச துவா. அப்படி என்ன துவா செஞ்சாங்க அந்த நபி? லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஆலிமீன். இதுதான் அந்த துவா. இந்த துவாவுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேற யாரும் இல்லை. அல்லாஹ்வை குறித்து சொல்றது, நீ பரிசுத்தமானவன், நான் அநியாயக்காரன், நான் தான் அநீதி இழைச்சிட்டேன், அநியாயம் பண்ணிட்டேன், அநியாயக்காரன் ஆயிட்டேன் அப்படிங்கிறது இந்த துவாவுடைய பொருள். மேற்கொண்டு அல்லாஹ் சொல்றான், அந்த துவாவை ஓதி கேட்டாரு. அவர்கிட்ட இருந்த கஷ்டத்தை, அவர்கிட்ட எந்த நிலையில இருந்தாரோ, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாரோ, அந்த நிலையிலிருந்து அவரை நம்ம காப்பாற்றணும். இதே மாதிரிதான் மூமீன்களையும் நம்ம இப்படி கேட்கக்கூடியவர்களையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக அந்த வசனத்துல பேசிக்கிட்டு வர்றோம். இதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை குறித்து சொல்றாங்க. இந்த துவாவை சொல்லி அல்லது இந்த துவாவை ஓதி ஒரு மனிதர் கையேந்தி அல்லாட்ட ஒரு விஷயத்தை கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா நிச்சயமான முறையில் அல்லாஹ் அந்த துவாவுக்கு பதில் அளிக்கிறான், ரெஸ்பான்ஸ் பண்றான், ரிப்ளை பண்றான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய நிலையில இருக்கிறோம், எவ்வளவோ தேவைகளுடையவராக இருக்கிறோம். பல நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்போம் ஒரு விஷயத்துக்கு. ஒரு விஷயம் நடந்துராதா, என் வாழ்க்கையில் இப்படி ஒன்று நடந்துராதா, என் வாழ்க்கையில் அப்படி ஒன்று நடந்துராதா, இது எனக்கு கிடைச்சிராதா அப்படின்ற மாதிரி பல ஏக்கங்களோடையும் ஆசைகளோடையும் விருப்பங்களோடையும் நம்ம இருப்போம். அப்படிப்பட்ட விஷயங்களை இந்த துவாவை ஓதி நம்ம கேட்கக்கூடிய துவாவுக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸா பிஃபோர் த துவா இதை சொல்லி அல்லாஹ் கிட்ட கையேந்தி சொல்லிட்டு அந்த நமக்கு என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அல்லது நம்மளுடைய தேவைகளுக்கு ஏதோ ஒரு விஷயம் நீண்ட நாளாக நம்ம ஆசைப்படுற விஷயமா இருக்கட்டும், அதை சொல்லி அல்லாட்ட கேட்கும் பொழுது நிச்சயமான முறையில் அல்லாஹ் அதுக்கு பதில் அளிக்கிறான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படிப்பட்ட துவாவை செய்யக்கூடிய மனிதர்களா அல்லாஹ் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்குவானா என்று கூறி இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.